திருநள்ளாறில் 15 வயது சிறுமிக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்த வாலிபரை திருநள்ளாறு போலீசார் போக்சோ வழக்கில் கைது செய்துள்ளனர். காரைக்கால் அடுத்த திருநள்ளாறைச் சேர்ந்தவர் கேசவன், வயது 35. கூலி வேலை செய்து வரும் இவர் அதே பகுதியைச் சேர்ந்த 15 வயது சிறுமியுடன் பழகி வந்துள்ளார். இந்த நிலையில் பெற்றோருக்கு தெரியாமல் வீட்டின் அருகில் சிறுமியிடம் ஆசை வார்த்தைகள் கூறி தனியாக அழைத்துச் சென்று பாலியல் துன்புறுத்தல் கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து சிறுமி பெற்றோரிடம் கூறியதை அடுத்து பெற்றோர் திருநள்ளாறு காவல்துறையில் புகார் கொடுத்துள்ளனர். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து போக்சோ வழக்கின் கீழ் கேசவனை கைது செய்துள்ளனர். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட காரைக்காலைச் சேர்ந்த 14 மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்க கோரி உறவினர்கள் அரசுக்கு கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். காரைக்கால் மாவட்டம் கோட்டுச்சேரி மேடு மீனவ கிராமத்தைச் சேர்ந்த சிவசங்கர் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகுகள் காரைக்கால் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களைச் சேர்ந்த மீனவர்கள் கடந்த 16ஆம் தேதி காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். இந்த நிலையில் கோடியக்கரைக்கு தென்கிழக்கே மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி மீனவர்களை கைது செய்தனர். மேலும் படகில் இருந்த காரைக்கால் மாவட்ட மீனவ கிராமங்களைச் சேர்ந்த சிவசங்கர், ரவி, சிவகுரு, பன்னீர் உள்ளிட்ட 11 பேரையும், நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்களைச் சேர்ந்த சிங்காரவேல், கபிலன், கார்த்திக் ஆகிய 14 மீனவர்களையும் கைது செய்து அவர்களது விசைப்படகையும் பறிமுதல் செய்தனர். இதனையடுத்து இலங்கை யாழ்ப்பாணம் துறைமுகத்திற்கு மீனவர்களையும் படகையும் அழைத்து சென்ற இலங்கை கடற்படையினர் விசாரணை நடத்தி ஊர்காவல் படை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உள்ளனர். இலங்கை அரசால் கைது செய்யப்பட்ட மீனவர்களின் உறவினர்கள் மீனவர்களையும் படகுகளையும் மத்திய மாநில அரசுகள் முயற்சி எடுத்து விடுவிக்க வேண்டும் என அரசுக்கு கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட சம்பவம் இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதைத் தொடர்ந்து கோட்டுச்சேரி மேடு மீனவ பிரதிநிதிகள் மாவட்ட பாஜக தலைவர் துரை சேனாதிபதியிடம் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து பிடிப்பட்ட 14 மீனவர்களையும் மீன்பிடி விசைப்படகுகளையும் மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். பொதுமக்கள் யாரும் சமூக ஊடகத்தின் மூலமாகவோ அல்லது குறுஞ்செய்தி மூலமாகவோ மத்தியிலும் மாநிலத்திலும் அரசாங்க வேலை வழங்குவதாக வரும் விளம்பரங்களை நம்பி ஏமாற வேண்டாம் என சைபர் கிரைம் போலீசார் எச்சரித்துள்ளனர். சைபர் கிரைம் அதிகாரிகள் வெளியிட்டுள்ள பதிவில், பொதுமக்கள் யாரும் சமூக ஊடகத்தின் மூலமாகவோ அல்லது குறுஞ்செய்தி மூலமாகவோ மத்தியிலும் மாநிலத்திலும் அரசாங்க வேலை வழங்குவதாக வரும் விளம்பரங்களை நம்பி அதற்கு விண்ணப்பித்து அதனால் வரும் அழைப்பு கடிதத்தை நம்பி பணம் அனுப்ப வேண்டாம். மேலும் அவ்வாறு வரும் விளம்பரங்களை பற்றி அருகில் உள்ள காவல் நிலையம் அல்லது கவர்மெண்டில் உள்ள இணையவழி குற்றப்பிரிவு நிலையத்தில் புகார் அளிக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேட்டுப்பாளையம் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 வாலிபர்களை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி மேட்டுப்பாளையம் சப் இன்ஸ்பெக்டர் புனிதராஜ் தலைமையிலான போலீசார் மேட்டுப்பாளையம் சுடுகாடு அருகே ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சந்தேகத்திற்கிடமாக நின்றிருந்த 2 வாலிபர்களை மடக்கி பிடித்து சோதனை செய்ததில் அவர்கள் கஞ்சாவை மறைத்து வைத்திருந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து இருவரையும் காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டதில் மூலக்குளம் மேற்கு வீதியைச் சேர்ந்த பிரதீஷ் மற்றும் பிச்சை வீரன்பட் வள்ளுவர் வீதியைச் சேர்ந்த கார்த்திகேயன் என்பதும் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்ததும் தெரிய வந்தது. இதனையடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி இருவரையும் சிறையில் அடைத்தனர். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்களையும் அவரது படகுகளையும் விடுவிக்க முதல்வர் ரங்கசாமி மூலம் விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என நெடுங்காடு சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா உறுதியளித்துள்ளார். காரைக்கால் மாவட்டம் கோட்டுச்சேரி மேடு மீனவ கிராமங்களைச் சேர்ந்த சிவசங்கருக்கு சொந்தமான விசைப்படகு மற்றும் 14 மீனவர்களை 17/12/2023 அன்று இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டதை அறிந்த நெடுங்காடு கோட்டுச்சேரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா மீனவர்களின் வீடுகளுக்கு நேரில் சென்று வீட்டில் உள்ளவர்களிடம் ஆறுதல் கூறி விரைவில் மீனவர்கள் மற்றும் படகினை விடுவிக்க புதுவை முதல்வர் ரங்கசாமி மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.